சாந்தி. ஷிவ் பகவானுடைய மகா வாக்கியம். தேதி 6/6/2025. मीठे बच्चे, भविष्य ऊंच घराने में आने का आधार है पढ़ाई. இனிமையான குழந்தைகளே, எதிர்கால உயர்ந்த வம்சத்தில் வருவதற்கான ஆதாரம் படிப்பு. इस पढ़ाई से ही तुम बेगर टू प्रिंस बन सकते हो. இந்த படிப்பின் மூலமாக மட்டுமே நீங்கள் பிச்சைக்காரனிலிருந்து பிரின்ஸ் ஆகின்றீர்கள். கேள்வி. गोल्डन स्पून इन माउथ दो प्रकार से प्राप्त हो सकता है, कैसे? வாயில் தங்க ஸ்பூன் இரண்டு விதத்தில் கிடைக்கின்றது. எப்படி? பிறந்தவுடனே வாயில தங்க ஸ்பூன். एक भक्ति में दान पुण्य करने से, दूसरा ज्ञान में पढ़ाई से. ஒன்று பக்தியில தானம் புண்ணியம் செய்யறதால, இன்னொன்று ஞான மார்க்கத்துல படிப்பின் மூலமா. भक्ति में दान पुण्य करते हैं तो राजा या साहूकार के पास जन्म लेते हैं, लेकिन वह हो गया हद का. பக்தியில தானம் புண்ணியம் செய்யறப்ப ராஜா அல்லது செல்வந்தர் வீட்டில் போய் ஜனிக்கிறாங்க. ஆனா அதுவோ எல்லைக்குட்பட்டது. तुम ज्ञान में पढ़ाई से गोल्डन स्पून इन माउथ पाते हो. यह बेहद की बात. நீங்க ஞானத்துல படிக்கிறது மூலமா உங்க வாயில தங்க ஸ்பூன் கிடைக்குது. இது எல்லையற்ற விஷயம். பக்தி में पढ़ाई से राजा ही नहीं मिलती. ஆனா பக்தியில படிக்கிறனால அங்க ராஜ்யம்லாம் கிடைக்காது. यहाँ जो जितना अच्छी रीति पढ़ते हैं उतना ऊंच पद पाते. ஆனா இங்க யார் எவ்வளோ நல்ல முறையில படிக்கிறாங்க அவ்வளோ உயர்ந்த பதவி அடைகிறார்கள். ஓம் சாந்தி. मीठे मीठे सिकीलते बच्चों को रूहानी बाप बैठ समझाते हैं. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கிறார். இன்கோ கஹா ஜாத்தா ஹே ரூஹானி கியான். இதைத்தான் ஆன்மீக ஞானம்னு சொல்லப்படுது. பாப் ஆக்கர் பாரத்வாசி பச்சோं को समझाते हैं. பாபா பாரதவாசி குழந்தைங்களுக்கு தான் புரிய வைக்கிறார். अपने को आत्मा समझो और बाप को याद करो. தன்னை ஆத்மான்னு உணருங்க மற்றும் பாபாவை நினைங்க. ये बाप ने खास फरमान किया है तो वो मानना चाहिए ना. பாபா குறிப்பா இந்த கட்டளை கொடுத்திருக்காரு, அப்ப கண்டிப்பா அதை ஏத்துக்கணும் தானே. ஊஞ்சித்தே ஊஞ்ச் பாப் கி ஸ்ரீமத் மஷூர் ஹே. உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபாவுடைய ஸ்ரீமத் புகழ் வாய்ந்தது. ये भी तुम बच्चों को ज्ञान है कि सिर्फ शिव बाबा को ही श्री श्री कह सकते हैं. இது கூட குழந்தைங்களாகிய உங்களுக்கு ஞானம் இருக்கு. ஷிவ் பாபாவை மட்டும்தான் ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீன்னு சொல்ல முடியும். வஹி ஸ்ரீ ஸ்ரீ பனாத்தே ஹே. அவர் தான் நம்மள ஸ்ரீ ஸ்ரீ ஆக்கிறார். ஸ்ரீ மானா சிரேஷ்ட். ஸ்ரீ என்றாலே சிரேஷ்டமானவர்கள். ஹரேக் பாத் அச்சி ரீதி சம்ஜோ. ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. குச் பி சமஜ் மே ந ஆயே தோ பூச் சக்தே ஹோ. ஏதாவது புரியலைன்னா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நோட் கரோ. ஏ பாத்தே பாபா சே பூச்னா ஹே. நோட் பண்ணி வைங்க, இந்தந்த விஷயம்லாம் பாபாட்ட கேட்கணும்னு. முக்கிய ஹைஹி பாப் கே யாத் கி பாத். முக்கியமானதே பாபாவுடைய நினைவின் விஷயங்கள். பாக்கி கோய் சம்சய அதி ஹே தோ உன்கோ டீக் கர் தேங்கி. மற்றபடி ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதெல்லாம் சரி பண்ணிடலாம். ये भी बच्चे जानते हैं जितना भक्ति मार्ग में दान पुण्य करते हैं तो साहूकार के पास जन्म लेते. இது கூட குழந்தைங்க தெரிஞ்சிருக்கிறாங்க. பக்தி மார்க்கத்தில் எவ்வளோ தானம் புண்ணியம் செய்கிறாங்க, அடுத்து செல்வந்தர் வீட்டில் போய் ஜனிக்கிறாங்க. जो कोई बुरा काम करते हैं तो ऐसा जन्म मिलता है. ஆனால் யார் அதே தீய கர்மா பண்ணுறாங்க அது போல தான் அவங்களுக்கு பிறப்போ இருக்குது. कोई कोई का तो ऐसा कर्म बंधन है जो बात मत पूछो. ஆனால் சில பேருக்கு அப்படி கர்ம பந்தனம் இருக்கு, கேட்கவே வேணாம். ये सब है पास्ट का कर्म बंधन. இதெல்லாம் கடந்த காலத்தினுடைய கர்ம பந்தனங்கள். கிரகஸ்த விவகார் மே ரேத்தே அப்படி அவஸ்தா கோ ஜமானா ஹே. குடும்ப வாழ்க்கை வாழ்ந்துட்டே தன்னுடைய ஸ்திதியை உருவாக்கணும். பாபா கோ கித்னே பச்சே ஹே, கித்னா படா கிரகஸ்த் ஹே, கித்னே கயாலத் ரேத்தே ஹோங்கே. பாபாவுக்கு எவ்வளோ குழந்தைங்க, அப்போ எவ்வளோ பெரிய குடும்பஸ்தன் அவர். எவ்வளோ சிந்தனைகள் வந்துட்டே இருக்கும். இன்கோ பி மேனத் கர்னி படுத்தி ஹே. இவரும் உழைச்சி தான் ஆகணும். மே கோய் சன்னியாசி நெய்யும். நான் ஒன்றும் சன்னியாசி இல்லைன்னு சொல்கிறார் இவர். பாப்னே இன்மே பிரவேஷ் கியா. பாபா இவருக்குள்ள பிரவேஷ் ஆயிருக்கார். ब्रह्मा विष्णु शंकर का चित्र भी है ना.
பிரம்மா விஷ்ணு சங்கரரோட சித்திரமும் இருக்கு இல்லையா? பிரம்மா ஹே சப்சே ஊஞ்ச், பிரம்மா தான் அனைவரையும் விட உயர்ந்தவர். தோ உன்கோ சோடு பாப் கிஸ்மே ஆயங்கே, அப்போ இவரை விட்டுட்டு பாபா வேற யாருக்குள்ளே தான் வருவார்? பிரம்மா கோய் நயா பேதானே ஓத்தா, பிரம்மா ஒன்றும் புதுசாலாம் பிறக்கலை, உருவாக்கப்படலை. தேக்தே ஹோனா இன்கோ கேசே அடாப்ட் கர்த்தாம், நீங்கள் பார்க்குறீங்கல்ல இவரை நான் எப்படி தத்தெடுக்கிறேன்னு. தும் கேசே பிராமன் பன்தே ஹோ, பிறகு நீங்கள் எப்படி பிராமணர்கள் ஆகுறீங்க. இன் பாத்தோங்கோ துமி ஜானோ और क्या जाने, இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கீங்க, மற்றவங்களுக்கு எப்படி தெரியும். கேத்தே ஹே ஏ தோ ஜவஹரி தா, இன்கோ தும் பிரம்மா கேத்தே ஹோ, பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்களாம், இவர் ஒரு நகை வியாபாரி, இவரை போய் பிரம்மான்னு நீங்கள் சொல்கிறீங்களே. உன்கோ கியா பத்தா இத்தனை பிராமன் பிராமணியா கேசே पैदा होंगे, ஆனால் பாவம் சொல்கிறவங்களுக்கு எப்படி தெரியும் இவ்வளோ பிராமணர்கள் பிராமணிகள் எப்படி உருவாக்கப்படுறாங்க. ஏக் ஏக் பாத் மே கித்னா சம்ஜானா படுத்தா ஹே, ஒவ்வொரு விஷயத்துலையும் எவ்வளோ புரிய வைக்க வேண்டியிருக்கு. எ போத் குஹ்ய பாத்தே ஹேனா, இதெல்லாம் ரொம்ப ஆழமான விஷயங்கள் தானே. எ பிரம்மா வியக்த் और वह அவ்யக்த், இங்கே இருக்கிற பிரம்மா வியக்த பிரம்மா, அவர் அவ்யக்தம். எ பவித்திர பன் ஃபிர் அவ்யக்த் ஹோ ஜாத்தே, இவர் தான் பவித்திரமாகி பிறகு அவ்யக்தமாகிறாரு. பாப் அம்கோ விஸ்வ கா மாலிக் பனாத்தே ஹே, ரோனே கா நாம் நெய்ய, பாபா நம்மளை உலகத்துக்கே எஜமானனாக்கிறார். அங்கே அழுகிறதுக்கான, அதாவது அழுகை என்ற பெயர் கூட கிடையாது. ஏஹே ரோனேக்கி துனியா, ஆனால் இது அழுவதற்கானவே உலகம். இது ஓஹே ஹர்ஷித் ரேனேக்கி துனியா, ஆனால் அந்த உலகம் மகிழ்ச்சியாக புன்சிரிச்சிட்டு இருக்கிற உலகம். உனோக்கே சித்திர தேக்கோ கேசே ஷோப்னிக் ஹன்ஸ் முக் பனாத்தே ஹே, அந்த உலகத்தில் இருக்கிறவங்களுடைய சித்திரங்களை உருவாக்குறாங்க பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்காங்க, சிரிச்ச முகத்தோடு இருக்காங்க. ஓ ஃபியூச்சர்ஸ் தோ யஹா நிக்கல் ந சகே, ஆனால் அங்கே இருக்கிற மாதிரி தோற்றத்தை இங்கே நீங்கள் உருவாக்கவே முடியாது. புத்தி சே சமஜ்தே இன் ஜெய்சே ஃபீச்சர்ஸ் தேக்னே மே ஆத்தே, வரைகிறவங்களுக்கே புத்திக்கு தெரியுமா, அவங்கள போலெல்லாம் நான் வரையலை இங்கே. तो मीठे मीठे बच्चों को अब स्मृति आई है कि भविष्य में अमरपुरी के हम प्रिंस बनेंगे, இனிமையிலும் இனிமையான குழந்தைங்களுக்கு இப்போ ஸ்மிருதி வந்துருச்சு, நாங்கள் எதிர்காலத்தில் அமரபுரியில் இளவரசர்களாக போகிறோம். ஸ்டூடெண்ட் இம்தஹான் பாஸ் கர்த்தே ஹே तो उनको कितनी खुशी होती है, ஸ்டூடெண்ட்டு எக்ஸாமில் பாஸ் ஆகுறாங்கன்னா எவ்வளோ குஷி அடைகிறாங்க. तुमको तो 1000 बार जास्ती अतीन्द्रिय सुख होना चाहिए, ஆனால் உங்களுக்கு 1000 தடவை என்ன ஆகணும், 1000 மடங்கு அதிகமான சுகம், அதீந்திரிய சுகம் ஏற்படணும். பாப் சாரே விஸ்வக்கே மாலிக் பன்தே, ஏன்னா பாபா என்ன பண்ணுறாரு, உங்களை முழு உலகத்துக்கும் எஜமானன் ஆக்கிறார். கோய் பி பாத் மே கபி ரூட்னா நெய்யே, எந்த விஷயத்துலையும் நாம் கோச்சிட்டு போகக்கூடாது. பிராமணி சே நெய் பன்தி ஹே, பாப் சே ரூட்டுதே ஹே, சகோதரிகள் கிட்ட ஒத்து போல, அதனால் பாபாட்ட போய் குழந்தைங்க சண்டை போடுறாங்க, கோச்சுக்கிறாங்க. அரே தும் பாப் சே புத்தி கா யோக் லகாவோனா, பாபா சொல்ல என்னோட உங்கள் புத்தியை இணைக்கலாம் தானே. உன்கோ தோ பியார் சே யாது கரோ, அவர் அன்பா நினைங்க. பாபா பஸ் ஆப்கோ ஹி யாது கர்த்தே கர்த்தே ஹம் கர் ஆ ஜாயேங்கே, பாபாட்ட சொல்லுங்க, பாபா உங்களை நினச்சிக்கிட்டே நாங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவோம். அச்சா, நல்லது. தாரணைக்கான சாரம், கிசி பி பாத் கா ஃபிக்கர் நீ கர்னா ஹே, சதா ஹர்ஷித் ரேன, எந்த ஒரு விஷயத்துக்காகவும் கவலைப்படாதீங்க, மகிழ்ச்சியாக மலர்ச்சியாக இருங்க. ஸ்மிருதி ரஹே ஹம் சிவ பாபா கே பச்சே ஹே, பாப் ஆயே ஹே ஹமே விஸ்வ கா மாலிக் பனானே, நான் சிவ பாபாவுடைய குழந்தைன்றது நினைவில் இருக்கட்டும், பாபா வந்திருக்கிறதே நம்மளை உலகத்துக்கு எஜமானனாக்குவதற்கு. ரெண்டாவது பாயிண்ட், अपनी अवस्था को एकरस बनाने के लिए देही अभिमानी बनने का पुरुषार्थ करना है, தன்னுடைய ஸ்திதியை ஏக்கரஸ் ஆக்கிறதுக்கு ஆத்ம அபிமானியாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். இஸ் புரானே கர் சே மமத்துவ நிகால் தேனா, இந்த பழைய வீட்டிலிருந்து மோகத்தை நீக்கிவிடுங்கள். பாபா வரதான் கொடுக்கறாரு, மனன் சக்தி துவாரா புத்தி கோ சக்திசாலி பனானே வாலே மாஸ்டர் சர்வ சக்திவான் பவ, மனன சக்தி மூலம் புத்தியை சக்திசாலி ஆக்கக்கூடிய மாஸ்டர் சர்வ சக்திவான் பவ. மனன் சக்தி ஹி திவ்ய புத்திக்கு குராக் ஹை, மனனம்னா என்ன, ஞானத்தை சிந்தனை பண்ணுறது. இந்த மனன சக்தி தான் தெய்வீக புத்திக்கான டானிக். जैसे भक्ति में सिमरन करने के अभ्यासी है, ऐसे ज्ञान में स्मृति की शक्ति है. எப்படி பக்தியிலன்னா உருட்டுறது,
அதாவது மந்திரத்தை திரும்ப திரும்ப நினைக்கிறது, சிந்திக்கிறது, அதற்கான அபியாசியாக இருக்காங்க. இங்கே ஞானத்தை ஸ்மிருத்தியில் கொண்டு வரதுக்கான பயிற்சி. இச்சக்தி துவாரா மாஸ்டர் சர்வசக்திவான் பனோ. இந்த சக்தி மூலமாக நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆயிடுங்க. रोज अमृत वेले अपने एक टाइटल को स्मृति में लाओ और मनन करते रहो तो मनन शक्ति से बुद्धि शक्तिशाली बनेगी. டெய்லி அமிர்த வேலை தன்னோட ஒரு டைட்டிலை ஸ்மிருதியில் கொண்டு வாங்க. அதை திரும்ப திரும்ப சிந்தனை பண்ணிகிட்டே இருங்க. அப்போ மனன சக்தி மூலமாக புத்தி சக்திசாலி ஆகிவிடும். शक्तिशाली बुद्धि के ऊपर माया का वार नहीं हो सकता. शक्तिशालिயான புத்தி மேலே மாயா யுத்தம் பண்ணாது. परवश नहीं हो सकते, अड़िमैयाग माटाர்கள். क्योंकि माया का सबसे पहले व्यर्थ संकल्प रूपी बाण द्वारा दिव्य बुद्धि को भी कमजोर बनाती है. ஏன்னா மாயா எல்லாத்தையும் விட முதல்ல என்ன பண்ணுமா, வீணான எண்ணங்கள் என்ற அம்பு மூலமா தெய்வீக புத்தியை பலகீன புத்தியாக்கிடும். इस कमजोरी से बचने का साधन ही है मनन शक्ति. இந்த பலகீனத்திலிருந்து விடுபடுறதுக்கான சாதனம் தான் என்ன, மனன சக்தி. ஸ்லோகன், आज्ञाकारी बच्चे ही दुआओं के पात्र है. दुआओं का प्रभाव दिल को सदा संतुष्ट रखता है. ஆக்ஞாக்காரி குழந்தைங்க தான் ஆசீர்வாதத்திற்கு உகந்தவர்கள். ஆசீர்வாதங்களுடைய பிரபாவம் தான் உள்ளத்தை சதா திருப்தியாக வைத்திருக்கக்கூடியது. இன்னைக்கு அவ்வியக்த சமிக்கை. சதா எல்லையற்ற ஆத்மீக திருஷ்டி, பாயி பாயி என்ற சம்பந்தத்தின் உள் உணர்வின் மூலம் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் சுப பாவனை வைத்து பழத்தை, அதோடைய பலனை அவசியம் அடைய வைக்க வேண்டும். எனவே புருஷார்த்தத்தில் களைப்படையாதீர்கள். மனச்சோர்வும் வரக்கூடாது. நிச்சய புத்தியோடு இருந்து என்னுடையது என்ற உறவுகளிலிருந்து விடுபட்டு சாந்தி மற்றும் சக்தியின் சகயோகத்தை ஆத்மாக்களுக்கு கொடுத்து கொண்டே இருங்கள். அச்சா. ஓம் சாந்தி.